60 வயசு ஆயிடுச்சா? இனிமேல் எல்லாம் ஓய்வு தான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு நினைப்பு இருக்கா? நிச்சயமா இல்ல. 60க்கு அப்புறம் தான் ஒரு புது ஆக்டிவான வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கலான்னு நாம பார்க்க போறோம். தினமும் காலையில எழும்போது உடம்பெல்லாம் ஒரு வலி, மூட்டுல ஒரு பிடிப்பு, மனசுல ஒரு சோர்வு, இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நம்மள பல பேர் இப்படிதான் இருக்கோம். ஆனா இது ஏன் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம மனசுல ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிடுச்சு. வயசாயிட்டா வலி, சோர்வு எல்லாம் சகஜம்பா அப்படின்னு. ஆனா அது ஒரு பெரிய தப்பான நம்பிக்கை தெரியுமா? உண்மையை சொன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க வயசே கிடையாது. நாம கண்டுக்காம விடுற சின்ன சின்ன தினசரி தவறுகள் தான் நம்ம உடம்ப இப்படி பலவீனமாக்குது. சோ இந்த முழு விஷயத்தையும் நாம எப்படி சரி பண்ணலாம்? முதல்ல இந்த வலி ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் ஆரோக்கியத்தோட 4 தூண்கள், அதாவது நம்ம உடம்பு, சாப்பாடு, மனசு, பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் சரி பண்ணி நம்ம வாழ்க்கைய நம்ம கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வரலான்னு தான் பார்க்க போறோம். சரி, முதல் கேள்விக்கே வருவோம். இந்த வலி, இந்த சோர்வு எல்லாம் வயசானாலே வரக்கூடியதா? இது நம்ம தலையெழுத்தா? இத மாத்தவே முடியாதா? வாங்க, இத பத்தி முதல்ல பாப்போம். இங்க தான் விஷயத்தோட முக்கியமான பகுதிக்கு வரோம். நம்மளோட உண்மையான வில்லன் யாருன்னு நினைக்கிறீங்க? வயசா இல்ல வர்ற நோய்களா? ரெண்டுமே இல்ல. நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள் தான் உண்மையான வில்லன். நாம தினமும் பண்ற சின்ன சின்ன தவறுகள் தான் ஒன்னா சேர்ந்து நம்ம உடம்போட கதவை திறந்து நோய்களை வா வான்னு கூப்பிடுது. சரி, பிரச்சனையே நம்ம பழக்கங்கள் தானா? தீர்வு எங்க இருக்கு? அதுவும் அங்கதாங்க இருக்கு. ரொம்ப சிம்பிளான தீர்வு. ஆரோக்கியத்துக்குன்னு ஒரு 4 தூண்கள் இருக்கு. அத நாம சரியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா போதும். இது உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி. அந்த 4 தூண்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல் தூண் உடல் இயக்கம், அதாவது நம்ம உடம்புக்கு கொடுக்கிற அசைவு. 2வது சத்தான உணவு. 3வது மன ஆரோக்கியம். 4வது நம்ம வாழ்க்கை முறை. சரி, இப்போ இதை ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதல் 2 முக்கியமான தூண்களை எடுத்துக்குவோம். நம்ம உடம்பும் அதுக்கு நாம கொடுக்கிற உணவும். இது ரெண்டும் தான் நம்ம ஆரோக்கியத்தோட அஸ்திவாரமே. இப்போ இருக்கிற காலகட்டத்துல மிகப்பெரிய எதிரி யாருன்னு தெரியுமா? நாள் முழுக்க ஒரே இடத்துல உக்காந்து இருக்கிறது தான். ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேல நாம உக்காந்துருந்தா நம்ம ஆயுள்ல பல வருஷங்கள் குறையும்னு சொல்றாங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள். டெய்லி ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் போனா போதும். இது நம்ம ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி மூளைய ஏக்தம் ஷார்ப்பா வச்சுக்கும். நம்ம கையிலே ஒரு சூப்பரான இலவசமான மருந்து இருக்கு. ஆனா அதை நாம கண்டுக்கவே மாட்டோம். அதுதான் சூரிய ஒளி. தினமும் காலையில ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இளவெயில நில்லுங்க போதும். நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் டி இயற்கையாவே கிடைச்சிடும். இந்த வைட்டமின் டி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கால்சியம் எடுத்து நம்ம எலும்புகளுக்கு கொடுக்குது. இதனால எலும்பு, தசை எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டுமா, மன அழுத்தத்தை கூட இது குறைக்கும். சோ இனிமே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம கொஞ்சம் வெளியில வாங்க. சரி, அடுத்ததா 2வது தூணான சாப்பாட்டுக்கு வருவோம். நம்ம பாட்டிங்க சும்மாவா சொன்னாங்க, குறைவாக சாப்பிட்டு நிறைய நாள் வாழ்கன்னு? இது 100க்கு 100 உண்மை. வயசு ஆக ஆக நம்ம ஜீரண சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதனால வயிறு ஃபுல்லா சாப்பிட்றத விட உடம்புக்கு என்ன தேவையோ அந்த சத்தை மட்டும் கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம். இதுக்கு ஒரு சில சிம்பிள் ரூல்ஸ் இருக்கு. பசிக்கும்போது அதுல பாதி அளவு மட்டும் சாப்பிடுங்க. இது உங்க உடம்புல இருக்கிற செல்களை இளமையா வச்சுக்கும். காலையில எழுந்ததும் வேளையா வெந்நீர் குடிங்க. இது குடலை கிளீன் பண்ணிடும். மாம்பழம், சப்போட்டா மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான பழங்களை அளவா சாப்பிடுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், மலச்சிக்கலுக்கு காரணம் வயசு இல்லைங்க, நாம சரியா தண்ணி குடிக்காதது தான். உடம்ப நல்லா பாத்துக்கிட்டா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. மீதி பாதி எங்க இருக்குன்னா நம்ம மனசுலயும் நம்ம பழக்க வழக்கங்கள்லயும் தான் இருக்கு. வாங்க இப்போ அடுத்த 2 தூண்களை பத்தி பார்க்கலாம். ஒரு சிம்பிள் லாஜிக் யோசிச்சு பாருங்க. பயன்படுத்தாத இரும்பு துருப்பிடிச்சு போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மூளையும். ரிட்டையர் ஆயாச்சு, இனிமே மூளைக்கு என்ன வேலைன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தினமும் நியூஸ் பேப்பர் படிங்க, ஒரு கிராஸ்வேர்ட் போடுங்க, இல்ல உங்க பேர பிள்ளைங்கள்கிட்ட இருந்து புதுசா எதையாவது கத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க மூளைய ஷார்ப்பா, ஆக்டிவா வச்சுக்கும். தனிமை, இது மெதுவா கொள்ற ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஆமாங்க, பிள்ளைங்க அவங்க வேலையில பிஸியா இருக்கலாம், நண்பர்கள் தூரமா இருக்கலாம், புரியுது. ஆனா மனுஷங்க கூட பேசுறதும் பழகுறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 பேர்கிட்ட பேசி சிரிக்கும்போது நம்ம மூளையில ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது மன அழுத்தத்தை குறைச்சு நம்ம இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கும். சோ யோசிக்காம பழைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட 2 வார்த்தை பேசுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் தூக்கம். இதை மட்டும் அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. தூக்கங்கிறது சும்மா ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்ல, அது நம்ம உடம்போட சர்வீஸ் சென்டர். டெய்லி ராத்திரி 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப அவசியம். அப்போதான் நம்ம உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும், மூளையில இருக்கிற நச்சுகளை வெளியேற்றி முக்கியமான ஞாபகங்களை சேவ் பண்ணி வைக்கும். தூக்கம் சரியில்லையா, அடுத்த நாள் ஃபுல்லா சோர்வு, மறதி, எரிச்சல்னு போயிடும்.
இப்பெல்லாம் ஒரு பழக்கம் வந்துடுச்சு. சின்னதா தலைவலிச்சாலும் சரி, உடனே ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாத்திரைகள் நமக்கு ஒரு சப்போர்ட் தான். அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாற்றே கிடையாது. தேவையில்லாம மருந்துகளை எடுக்காதீங்க. எப்பவுமே ஒரு நல்ல டாக்டரோட ஆலோசனைப்படி மட்டும் மருந்துகளை புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. சோ இது வரைக்கும் நாம பார்த்த எல்லாத்துல இருந்தும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. உங்க ஆரோக்கியம், உங்க வாழ்க்கை, இது ரெண்டுமே முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு 4 விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. தினமும் உடம்புக்கு கொஞ்சம் அசைவு கொடுங்க. 2. நல்ல சத்தான அளவான சாப்பாடு. 3. மனசை எப்பவும் ஆக்டிவா வச்சுக்கோங்க. 4 பேர்கிட்ட பேசி பழகுங்க. 4. நல்ல நிம்மதியா தூங்குங்க. அவ்வளவுதான். நான் சொன்ன இந்த எல்லாத்தையும் நீங்க நாளைக்கே ஆரம்பிக்கணும்னு கட்டாயம் இல்ல. இதுல பாதி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே போதும். உண்மையா சொல்றேன், உங்களுக்கு வலி, சோர்வு எதுவுமே இல்லாத ஒரு புத்தம் புது வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும். உங்க ஆரோக்கியத்தை உங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து ஒரு புது வாழ்க்கையை வாழ நீங்க தயாரா?